அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாலிட்டி 500 சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டைம் வந்து ஒரு 10 MCQ பாலிட்டி இருந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு டே 4ல கொஸ்டின் நம்பர் 31 வித் ரெஃபரன்ஸ் டு த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இன்ட்ரோடியூஸ் இன் த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நம்ம பார்த்துருப்போம். ஜவஹர்லால் நேருடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 1946ல் டிசம்பர் 13ல் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இதை ஜனவரி 22 1947ல் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம ப்ரீஆம்பிளாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து சரியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆனது இந்தியா டிக்ளேர்ட் இந்தியா ஆஸ் எ இண்டிபெண்டன்ட் சாவரின் ரிப்பப்ளிக்னு அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னு கேட்குறாங்க. ஆமாம், இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் ஆனது இந்தியா ஒரு சுதந்திரமான இறையாண்மை மிக்க குடியரசு நாடு அப்படிங்கிறத அறிவிச்சது. சரி. ரெண்டாவது, இட் ப்ரொவைடட் ஃபார் அடிக்குவேட் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் மைனாரிட்டிஸ் அண்ட் டிப்ரெஸ்டு கிளாஸஸ். அதாவது மைனாரிட்டிஸ்க்கும் டிப்ரெஸ்டு கிளாஸுக்கும் அடிக்குவேட்டான போதுமான சேஃப்கார்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு கேட்டால் ஆமாம், நம்ம பார்த்துருக்கோம். லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி, ஜஸ்டிஸு, சோஷியோ எக்கனாமிக்கல் நம்ம பார்த்துருப்போம். அந்த வார்த்தைகள் அதில் இருக்கும். அப்போ இதுவும் சரிதான். மூணாவது, இட் கேரண்டட் டு பீப்புள் ஆஃப் இந்தியா த ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்டாக, இதுவும் கரெக்டு தான். அதாவது மக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டேட்டஸை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே இதில் வரும். ஸோ 4 ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனில் வருமா கேட்டிங்கன்னா வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் 1, 2, 3. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எந்த புத்தகத்தில் படித்தாலும் இந்த நாலேஜ் நம்மளால கெயின் பண்ண முடியாது. கரெக்டாக இல்லையா? நம்ம இதை கவனிச்சிருக்கவே மாட்டோம். இதெல்லாம் அதில் சொல்லுமான்னு. இதெல்லாம் வந்து ஒரு காமனான ஒரு அனாலிட்டிக்கல் மேனரில் தான் இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஐயோ, இந்த மாதிரிலாம் கொஷின் வருமானு பயப்பட வேணாம். இது தெரிஞ்சுக்கங்க. இதே மாதிரி கொஷின் வந்துச்சுன்னா இதை வச்சு அப்ளை பண்ணி மார்க் எடுக்கலாம். இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். எதை நினச்சி வந்து பயப்படாதீங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 32. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனலை பற்றி கேட்டிருக்காங்க. இது ஆர்டிகல் 262 1956ல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது இந்த ட்ரிபியூனல் குறித்து சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது சரியானு கேட்டிருக்காங்க. த டிசிஷன்ஸ் ஆஃப் ட்ரிபியூனல் ஆர் ஃபைனல் அண்ட் பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ் டு த டிஸ்பியூட். அதாவது இந்த ட்ரிபியூனல் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த முடிவுகள் வந்து பைண்டிங்கா ஃபைனலா, ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து திருப்தி இல்லை, நான் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன ஸ்டேட்டோ, இப்போ தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு பிரச்சனை வருது காவேரி இஷ்யூவில். ஸோ ஒரு ட்ரிபியூனல் அமைக்கிறாங்க. அது இருக்கக்கூடிய அந்த டிசிஷனை வந்து கர்நாடகா வந்து கேட்கல, நம்ம பார்த்துருப்போம். ஸோ மேல்முறையீடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம்னா போக முடியாது. அதுதான் வந்து ஃபைனல் பைண்டிங்கிறாங்க. இது சரிதான். கரண்ட்லி தேர் ஆர் 6 இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் ஃபங்க்ஷன் இன் த இந்தியான்றாங்க. இப்போ வந்து கரெக்டாக வந்து 6 டிஸ்பியூட் கவுன்சில் வந்து ட்ரிபியூனல் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா கிடையாது, 5 தான் வந்துருக்குது. இது வரைக்கும் வந்து 9 ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் வந்து 9 டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து ரிவர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. அதில் 5 வந்து டெமோலைஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து 4 தான் இருக்குது. 5 டெமோலைஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ 4 தான் இருக்குது. கரண்ட்லி 4 தான் வந்துருக்குது. ஸோ இது வந்து தப்பு. என்னென்ன இருக்குது? மகாதயி, மகாநதி, கிருஷ்ணா அண்டு ராவி பியாஸ், இப்படி 4 ட்ரிபியூனல் தான் வந்து ரிவர் ட்ரிபியூனல் தான் இப்போ கரண்ட்லாம் வந்து ஃபங்க்ஷனில் வந்து இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 வந்து ராங். அப்போ ஆப்ஷன் 1 மட்டும்தான் கரெக்டு. எதிர்க்கு கேட்டிருக்காங்க ஒன்லி 1. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 33. விச் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் அண்டர் த 6th ஷெடியூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இஸ் த கரெக்ட். அதாவது ட்ரைபல் ஏரியாஸை பற்றி சொல்லியிருக்காங்க. 6th ஷெடியூல் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் என்னென்ன ட்ரைபல் ஏரியாஸ்? ஏடிஎம் ஸ்கொயர்னு நம்ம சொல்லுவோம். ஏடிஎம் ஸ்கொயர் அசாம், திரிபுரா, மணிப்பூர், மிசோரம். இதுதான் வந்து மெகாலயா அண்டு மிசோரம். ஸோ இதுதான் வந்து ஏடிஎம் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இதே 6th ஷெடியூலில் இருக்கக்கூடியது. இந்த 6th ஷெடியூலை பேஸ் பண்ணி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் அப்ளிகபிள் இன் ஆல் ஸ்டேட்ஸ் வேர் ஷெடியூல் ட்ரைப்ஸ் மேக் அப் மோர் தென் 40% ஆஃப் த ஸ்டேட் பாப்புலேஷன். அதாவது ஒரு ஸ்டேட்டில் ட்ரைபல் பாப்புலேஷன் 40%க்கு மேலே இருக்காங்க அப்படின்னா, அந்த டோட்டல் பாப்புலேஷனில் 40%க்கு மேலே இருக்காங்கன்னா அது 6th ஷெடியூலில் வருமானு கேட்டால் வராது. அப்படிலாம் கிடையாது. ஸோ இது தவறான ஸ்டேட்மெண்ட். ஒன்லி இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான் 6th ஷெடியூலில் வந்து இருக்கும். அடுத்து, தீஸ் ஏரியாஸ் ஆர் அவுட் சைட் த அத்தாரிட்டி ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்
ஆஸ் வெல் அஸ் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ்ன்றாங்க. அதாவது இங்கே இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனது ஸ்டேட் லெஜிஸ்லேஷனுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவும் அதில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. ஏன்னா இதில் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவில் ஒரு ஆளான கவர்னர் வந்து இருப்பார். ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் தலையிடம் வந்து ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா ஃபைண்டிங் பை அத்தாரிட்டிலாம் வந்து அவங்க கொடுக்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். இதுவும் தவறு, இதுவும் தவறு. மூணாவது, ஒன்லி த பிரசிடென்ட் கேன் ஆர்கனைஸ் அண்ட் ரீஆர்கனைஸ் த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் இன் திஸ் ஏரியாஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவும் தவறு. இது பிரசிடென்ட் கிடையாது, கவர்னர் தான் வருவார். சரியா? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. த ஹை கோர்ட் ஆஃப் த ஸ்டேட் டஸ் ஹாவ் ஜூரிஸ்டிக்ஷன் இன் திஸ் ஏரியான்னு கேட்டுக்கிறாங்க. இது சரிதான். ஏன்னா ஹை கோர்ட் ஜூரிஸ்டிக்ஷன் இந்த ஸ்டேட்டுக்குள்ளே வரும். ஸோ இது சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போது கொஸ்டின் நம்பர் 33க்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. கொஸ்டின் நம்பர் 34. இதெல்லாம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா, இந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் கவனம் கொடுத்து படிக்கணும். வித் ரெஃபரன்ஸ் டு டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ்னால் என்ன? சென்ட்ரானது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில நிதியை வந்து கொடுக்கும். நம்ம பார்த்துருப்போம், இப்போது ஃபினான்ஸ் கமிஷன் வந்துச்சு, பட்ஜெட் வந்துச்சு. பட்ஜெட்டின் மூலமாக இந்த ஃபண்ட் அலோகேட் பண்ணுறதை பார்த்துருக்குறோம். இப்போ இதை 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ் அண்ட் டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ்னால் என்ன? ஸோ இந்த எல்லாத்துக்கும் வந்து சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. நம்ம பார்த்துருப்போம், சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அதாவது பாப்புலேஷன் பேஸில் வந்து கொடுக்கணும், ஜிடிபியை மக்கள் தொகை எந்தளவுக்கு கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கொடுக்குற லோன்ஸ் வேறு. டிஸ்கிரிஷனரியாக சில லோன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த லோன்ஸுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, there is no constitutional obligation for center to give these grants to state சொல்லியிருக்காங்க. இது சரிதான். ஆமாம், கான்ஸ்டியூஷனில் எந்த ஒரு ஆப்ளிகேஷனுமே கிடையாது, இது நீங்கள் கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ இது சரியானது. ஸ்டேட் கேன் மேக் திஸ் கிராண்ட்ஸ் ஒன்லி ஃபார் தோஸ் பப்ளிக் பர்பஸஸ் விச் ஆர் வித்தின் தேர் லெஜிஸ்லேட்டிவ் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்கிறாங்க. இது தவறு. ஸ்டேட் கவர்மெண்ட்டானது அந்த லிமிட்டுக்குள்ளே இல்லைனாலும் அவங்க கொடுக்கலாம் பப்ளிக் பர்பஸுக்காக. இது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். இது சரி கேட்டிருக்காங்க. Centers allot these grants to state based only on the recommendations of the finance commission உடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக தான் இந்த டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸை கொடுக்க முடியுன்றாங்க. இது தவறு. ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸை மட்டும்தான் ஃபினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பேரில் வந்து கொடுக்க முடியும், டிஸ்கிரிஷனரி கிராண்ட்ஸுக்கு கிடையாது. ஸோ இது வந்து தவறானது. அப்போ எதுன்னு கேட்குறாங்க? ஆப்ஷன் 1 மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் ஏ 1 ஒன்லி. Question number 35. Adequate knowledge of language mentioned in the 8th schedule of the Constitution of India is one of the criterions for acquisition of citizenship னு சொல்கிறாங்க. அதாவது இந்திய குடியுரிமை பெறுவதில் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா வந்து 8th schedule இருக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இது சரியானு கேட்டிருக்காங்க. இது எதன் மூலமா அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரலைசேஷன் மூலமாக. ஸோ இயல்பாகவே அந்த குடியுரிமை பெறுவதன் வாயிலா ஆப்ஷன் பி. ஸோ இதன் மூலமாக வாங்கக்கூடிய அந்த க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த க்ரைட்டீரியா அப்படிங்கிறது 8th schedule இருக்கக்கூடிய லாங்குவேஜை கற்றுக்கிறதுன்றாங்க. ஸோ இது ஆப்ஷன் பி. Question number 36. Consider the following statement. According to the Constitution of India, the Joint State Public Service Commission. Joint Public Service Commission என்ன? இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி இருக்குது, ஆந்திராவில் ஏபிஎஸ்பி அப்படின்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே சேர்ந்து ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அமைச்சா அதுக்கு பேர் தான் ஜேஎஸ்பிஎஸ்சி, ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது. ஸோ இது குறித்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது இதெல்லாம் வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. Can be established by an order of the President of India for 2 or more state on the request of the state legislature concerned. அதாவது 2 ஸ்டேட் ஆனது பிரசிடென்ட் கிட்ட சொல்றதுன்னு வாயிலா இது மாதிரி எங்க 2 ஸ்டேட்டுக்கும் சேர்த்து ஒரு கமிஷன் அமைங்கன்னு கேட்டா பிரசிடென்ட் தான் வந்து ஆர்டர் கொடுப்பான்னு சொல்றாங்க. இது தவறு. பார்லிமெண்ட் தான் வந்து முடிவெடுக்கும். பார்லிமெண்ட் தான் வந்து முடிவெடுக்கும். பிரசிடென்ட் உடைய ரோல் கிடையாது. காரணம் என்னன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆஃபீஸ். ஸோ இது வந்து பார்லிமெண்ட் மூலமாக தான், ஒரு ஆக்ட் மூலமாக தான் இதை கொண்டு வர முடியும். ஸோ இது தவறானது. அடுத்து, presents its report as to work done by the commission in relation to the state to the governors of each of the state concerned கேட்குறாங்க. ஆமாம், இப்போது இதில் இந்த கமிஷன் மூலமாக வரக்கூடிய ரிப்போர்ட்டை ஸ்டேட் கவர்னர்ஸ் ஆனாங்க. இந்த கமிஷன் ஆனது ஸ்டேட் கவர்னர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. அந்த ரிப்போர்ட்டை அவங்க சம்மந்தப்பட்ட லெஜிஸ்லேட்டிவ் கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுவாருன்னு சொல்கிறாங்க. இது சரியானது தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து சரி. பார்க்கும்போது ஆப்ஷன் பி 2 ஒன்லி. சரியா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 37. Consider the following statement. Statement 1. The Indian government can cede its territory to a foreign state only through a process of constitutional amendment. அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் ஒரு இந்தியாவில் கூடிய ஒரு டெரிட்டரியை ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு நம்ம கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இது சரியானது தான். முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த பெருபாரி கேஸில் நம்ம பார்த்துருப்போம். பெருபாரி கேஸில்
நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை பங்களாதேஷுக்கு வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவைன்றாங்க. இது சரி. ஸ்டேட்மெண்ட் 2, the power of parliament to diminish the area of a state under the article 3 of the constitution does not cover the cession of the Indian territory ன்னு சொல்றாங்க. அதாவது ஆர்டிகல் 3 மூலமா ஒரு ஸ்டேட்டை வந்து பிரிக்கிறோம், ஒரு ஸ்டேட்டை வந்து அது ஏரியாவை டிமினிஷ் பண்றோம் அப்படின்னா அது செஷன் ஆஃப் இந்தியன் டெரிட்டரியை பிரிப்பு தான் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதுன்னு சொல்றாங்க. இதுவும் சரிதான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 சரி, ஸ்டேட்மெண்ட் 2 சரி. ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. அடுத்து கொஸ்டின் நம்பர் 38, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட் ட்ரிபியூனல். ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்குது. ஸோ இது நம்ம கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம ஒரு கொஸ்டின் வந்து ஆட் பண்ணி நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ ஒரே கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது திரும்பலே. சரி, அதை விட்டுருவோம். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 39, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் 1, ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இஸ் எ எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஸோ கவர்னர் ஆனவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு எம்ப்ளாயி அப்படின்றாங்க. இது வந்து தவறு. அவர் எம்ப்ளாயிலாம் கிடையாது. த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறது பிரசிடென்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னா இது வந்து சரி. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து சரி, ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங். 2 இஸ் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்தா வந்து லாஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். த இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அகைன் வந்து 2 கொஸ்டின் வந்து திரும்ப வந்துட்டு இருக்குது. ஸோ சாரி ஃபார் திஸ். சரி, இந்த கிளாஸில் நம்ம ஒரு 8 கொஸ்டின் மட்டும் பார்த்துருக்கோம். 2 கொஸ்டினை வந்து நம்ம அடுத்த செஷனில் ஆட் பண்ணி வந்து பார்த்துருப்போம். ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிடுச்சு, டைப் பண்ணும்போது மாற்றி டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ விடுங்க. இந்த கிளாஸில் ஒரு 8 கொஸ்டினை வந்து நம்ம பார்த்துருக்கோம். 2 கொஸ்டினை அடுத்த கிளாஸில் நம்ம 12 கொஸ்டினை வந்து பார்த்துருவோம். சரியா? ஸோ இந்த கிளாஸில் இந்த 8 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.